ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக வாழ்க்கை ஓடுதுங்க. நாம் வாழ்க்கையை தேடி ஓடுறோமா, அது நம்மளை ஓட வைக்குதான்னு தெரியல. ஆனால் அதிகமாக நம்ம பண்ணுறது சமையல், சாப்பாடு அப்படி ஓடிட்டே இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சோடனே என்ன ரொட்டீன் இப்படி தான். இவங்களுக்கு வெரைட்டியாக ஏதாவது சமைச்சு கொடுக்கணும். பாஸ்தா கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு டிஷ் சொன்னாங்க பாஸ்தாவில். சரி, அதை போய் ஃப்ரெஷ் க்ரீமும் டொமேட்டோ பேஸ்ட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. சும்மா தான் போனோம், எப்போவும் வழக்கம் போல். நம்ம லூலுக்கு போகும்போதே சும்மா தான் போவோம். ஆனால் அங்கே போய் பட்ஜெட் அப்படியே எகிரிடும். என் வீட்டுக்காரவங்கள சும்மா கூட வெளியில் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடுவார். எப்பவும் வழக்கம் போல் பில் கவுண்டர்கிட்ட நான் நிற்கிறதே இல்லை. நம்ம எதையும் ஒன்று இருக்கலான்னு தான் போகிறது. அது லிஸ்ட்டு கூடி போயிடுது, பில்லு எகிரி போயிடுது. இப்போல்லாம் என்னன்னே தெரிலங்க. நோட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரில. இங்கே உள்ளவங்களாம் கொஞ்சம் 4 திங்ஸ் வாங்கினாலே 20 பீடி, ஒரு 10 திங்ஸ் வாங்கினா 40-50 பீடி ஆகிடுதுங்க. எல்லாத்துக்குமே ரேட் எகிரிடுச்சு. என்னன்னே தெரில, பயங்கர விலை. இப்போ பெட்ரோல் விலை வேறு இங்கே கூட போதான். என்னவோ போங்க. போகிற போக பார்த்தா இந்த ஊர்லலாம் மனுஷன் வாழவே முடியாது. பாஸ்தா வேக வச்சுட்டு சும்மா எப்பவும் போல் பட்டை இதை போட்டு தாளிச்சிட்டு, நான் வெங்காயம் போட்டுட்டு, பட்டை போட மாட்டேங்க, சாரி, கடல் பாசி போடுவேன். போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு பாஸ்தாவை போட்டுட்டு, அந்த சாஸ் இருக்குல்ல, டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு இறக்கிட்டேன். கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலைங்க. சமைக்கும் போது என்ன தெரியுமாங்க பிரச்சனை, நான் நிறைய சமைப்பேங்க. ஆனால் வீடியோ எடுக்கிறதெல்லாம் எனக்கு மைண்ட்லேயே இருக்கிறது. எப்போயாவது தான் மைண்டில் இருக்கும். அப்பப்போ சமைக்கிறத எப்போயாவது வீடியோ எடுப்பேன், அவ்வளோதான். ரொம்ப ப்ரொசீஜராக வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு நேரமே, சமைக்கும் போது ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப டீப்பாக போயிடுவேங்க. என் வீட்டுக்கார் மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தார். கத்திரிக்காய் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. உடம்பே சரியில்லாமல் அடிக்கடி வருதா, அந்த கடுக்காய் பொடி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி சுடு தண்ணியில் அடிக்கடி குடிச்சுக்குவேங்க. இது ஏதோ ஸ்வீட்டு எப்பயும் வாங்கிட்டு வந்தது. அப்பா ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா அரபிக் ஸ்வீட் நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட அரபிக் ஸ்வீட் அவ்வளோ இன்னும் நல்லா இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து வந்தது தாங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அரபிக்களுக்கு கொடுக்குறக்காக கொடுத்துருப்பாங்க போல். என் பையனை பாருங்கள், சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அதை உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்க நல்லா இருக்குல்ல. அவனுக்கு ரொம்ப டான்ஸ் நல்லா வருங்க. என்ன பாட்டுக்காரரானே தெரியல. நாம் எடுக்கிறோன்னு தெரிஞ்சால் ஆட மாட்டான். அவனாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது நாமளாக எடுத்தால் தான் வீடியோ. அவனுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்குங்க. விஜய் பாட்டு கேட்டாலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான் ஆட்டோமேட்டிக்காக. அடிக்கடி இந்த குளிர் டைம்லாம் அடிக்கடி இவங்க இதுக்கு போகணும், அல்பேக் போகணும். கேசியோட அல்பேக் நல்லா இருக்கு. அல்பேக் போகணுன்றானுங்க. அடிக்கடி அப்படியே கூப்பிட்டு போயிடுறது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நக்கட்ஸே பிடிக்காது. வீட்டில் செஞ்சாலும் பிடிக்காது, கடையில் செஞ்சாலும் பிடிக்காது. ஆனால் இந்த அல்பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பைஸியாக ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்பேக் நக்கட்ஸு. முதல்ல என் தம்பி அடிக்கடி சவுதியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அங்கே இது சவுதி பிராண்டு தானே, எங்கேயுமே அதான். நல்லா பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த நகட்ஸ் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் நகட்ஸ் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஹார்ட் எமோஜிக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு நிறைய வீடியோ பார்ப்பா இல்லைங்க. அதை பார்த்துட்டு அம்மா நீ இப்படி சொல்லுமான்னு சொன்னான். நீங்களே சொல்லு பாப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பாத்திரம்லாம் ஆக்சுவலாக மாற்றணுங்க, குக்கிங் இதெல்லாம். எனக்கு இந்த பாத்திரத்தை யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி அதே எடுத்து யூஸ் பண்ணேன். இப்போலாம் தூக்கி போட்டுட்டேன். குருமா பூரி வச்சு குருமா வச்சது ஒரு தடவை கேப் பண்ணது, சரி போடலான்ட்டு. இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் நான் தூக்கி போட்டேன். ஆக்சுவலாக எனக்குன்னு பர்த்டேக்குன்னு ஒரு பெரிய செட்டே வாங்கி கொடுத்தாருங்க. அதை எடுத்து மெயின்டைன் பண்ணி விளக்க முடியாதுன்னு சொல்லி மேலேயே வச்சுருக்கேன். இனிமேல் தான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணலான்ட்டு. என் அடுப்பு கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குமா, அதுக்காகவே எனக்கு குக்கிங் வீடியோ போடுறதுக்கே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாம் சரி பண்ணி ஹஸ்பண்ட் தரேன்னு இருக்கார். அப்புறம் ப்ராப்பராக போடலாம். அதுக்காக சாப்பிடாமல் இருக்க முடியுமா? வெரைட்டியாக சாப்பிட்ணும், சமைக்கணும். பசங்களுக்கு அந்த ஃபுட்டு தான். ஹோட்டலெல்லாம் என்னங்க, ஒரு நேரம் சாப்பிட்டா எனக்குலாம் ஒரு வாரம் அதை பற்றி அப்படியே ஒரு மாதிரியே ஆகிடும், மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடும். மோஸ்ட்லி அரபி ஃபுட்டு, க்ரில்டு ஐட்டம், சிக்கன் அந்த மாதிரி தாங்க சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் செய்ய முடியாத மோஸ்ட்லி ஐட்டம். ஆனால் இந்த ஊரில் எப்போ எப்படி வெதர் மாறுதுன்னே தெரிலங்க. வெளியில் கிளைமேட் மாற இங்கே எங்களுக்கெலாம் ஹெல்த் வைஸாக ஒவ்வொன்றாச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே தான் ஏதாவது ஒன்று பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, இந்த லைஃப் அப்படி இப்படி இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா இருக்கும் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்குங்க. ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.